ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. அர்ஜுனன் முட்டாளா? வழங்கியவர் ஆசிரியரான ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள். அர்ஜுனன் ஒரு முட்டாள் என்று ஒருவர் கூறினார். கேட்பவர்களுக்கு இயல்பாகவே கோபம் வரும். அர்ஜுனனை எவ்வாறு முட்டாள் என்று கூற முடியும்? அர்ஜுனனுக்கு நிகரான வில்லாளி யாருமே இல்லை. துரோணரின் தலை சிறந்த சீடன் அவன். திறமை வாய்ந்த சத்திரியனிடம் இருக்க வேண்டிய எல்லா நற்குணங்களும் அவனிடம் இருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உற்ற நண்பனாக இருந்த அவனை எப்படி முட்டாளாக கருத முடியும்? அவ்வாறு அவனை முட்டாள் என்று கூறியது வேறு யாருமில்லை, அந்த சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. பகவத்கீதையின் தொடக்கத்தில் அர்ஜுனன் தனது உறவினர்களை போர்க்களத்தில் பார்த்து மயக்கமுற்ற தருணத்தில் கிருஷ்ணர் அவனை அவ்வாறு கண்டிக்கிறார். நீ அறிவாளியை போல பேசுகிறாய், ஆனால் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக கவலைப்படுகிறாய். அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை. பகவத்கீதை 2:11. கிருஷ்ணரது இக்கூற்றின்படி இவ்வுலகில் உள்ள நாம் அனைவரும் முட்டாள்களே. ஏனெனில் நாம் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக கவலைப்படுகிறோம். அதாவது அழிய போகும் இந்த உடலிற்காக கவலைப்படுகிறோம். ஆத்மாவை பற்றி சிந்திப்பதில்லை. உடல் சார்ந்த உறவுகள், உடல் சார்ந்த இன்பம், இவற்றையே எப்போதும் எண்ணிக்கொண்டுள்ளோம். ஆகவே நாம் எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும், விஞ்ஞானி, கவிஞன், மருத்துவன், செயற்கை நுண்ணறிவை உருவாக்கும் நிபுணன், நாட்டின் அதிபர் என யாராக இருந்தாலும், உலகமே போற்றும் பிரபலமாக இருந்தாலும் நாம் முட்டாள்களே. ஜடம், ஆத்மா, இறைவன், இந்த மூன்றையும் உணர்வதே உண்மையான அறிவு. இவற்றை அறிந்தவனே உண்மையான அறிஞன். மற்றவர்கள் அனைவரும் முட்டாள்களே. ஆத்ம ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் அர்ஜுனன் அறிஞனை போல் பேசியதை கிருஷ்ணர் ரசிக்கவில்லை. இந்த உலகிலும் பலர் அதுபோன்று வாய்கிழிய மணிக்கணக்கில் உடல் சார்ந்த விஷயங்களை அறிவார்த்தமாக பேசுவதாக நினைத்து பேசுகின்றனர். ஆயினும் கிருஷ்ணர் அவற்றை அங்கீகரிக்க மாட்டார். நம்முடைய உடல் இன்றோ நாளையோ மடிய போகிறது என்பதால் அழியாமல் இருக்கும் ஆத்மாவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். நாமோ ஆத்மாவை பற்றி கண்டுகொள்ளாமல் வாழ்கிறோம். அர்ஜுனன் உண்மையில் முட்டாள் கிடையாது. ஆயினும் அர்ஜுனனை சிறிது நேரம் அவ்வாறு மயக்கி உண்மையான முட்டாள்களான நம்மையே கிருஷ்ணர் கண்டிக்கின்றார். ஆகவே இனிமேலும் அவ்வாறு வாழாமல் பகவத்கீதையை படித்து கிருஷ்ணரின் அறிவுரைகளை ஏற்போம். கிருஷ்ணரிடம் சரணடைவோம். புத்திசாலிகளாக வாழ்வோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.